அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் அல்ஹா தியாக திருநாள். பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் அல்ஹா திருநாள் அன்று இன்றைய தினம் நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது யாதெனில், முதலில் நாம் பெருநாள் தொழுகை தொழுவோம். பிறகு தொழுகையிலே இருந்து திரும்பிச் சென்று குர்பானி பிராணிகளை அறுப்போம். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 3965 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத அல்லாஹுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நீண்ட நாட்களாக தனக்கு பின்பாக தன்னுடைய இந்த தூதுத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு தன்னுடைய வழியிலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நெடுநாளாக அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை வழங்கினான். இஸ்மாயில் என்று பெயர் வைத்தார்கள். தமது ஒரே மகனான அந்த இஸ்மாயில் அவர்களை தியாகம் செய்ய கோரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக அறிவுறுத்தினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அந்த கனவை நிறைவேற்ற தயாராக தன்னை சித்தப்படுத்திக் கொண்டு தன்னுடைய இரட்சகன் மீது தான் கொண்டிருந்த அந்த அளவற்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் மகனுக்கு பதிலாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளை தியாகம் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். இந்த நேரத்திலே தந்தை தன்னுடைய மகனிடத்திலே தான் கண்ட கனவு கட்டளை குறித்து சொன்னபோது மகனும் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு தான் உடன்படுவதாக சொன்ன செய்தியும் வரலாற்றிலே மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துதான் ஈதுல் அல்ஹா என்ற தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய துணிந்த தியாகத்தால் தியாக திருநாள் என்று அது அழைக்கப்படுகிறது. அவரவர் வசதிக்கு ஏற்ப ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் குர்பானி செய்து தங்கள் மீது உண்டான அந்த கடமையை, தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தே முஅக்கதாவை நிறைவேற்றி வருகின்றனர். குர்பான் செய்யப்பட்ட அந்த நாளிலே முக்கியமாக ஒரு குடும்பத்தை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தியாகம் உலகம் உள்ள காலம் வரைக்கும் குர்பான் என்ற பெயராலும் உல்ஹையா என்ற பெயராலும் இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறப்பட்டு அதை சுன்னத்தே முஅக்கதா என்கின்ற அடிப்படையிலே இஸ்லாமியர்கள் நிறைவேற்றியும் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை குறித்து வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டி, அல்லாஹ்வின் கட்டளையாக தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு கனவில் கண்டு அதை நிறைவேற்ற முற்பட்டார்கள். திடமாக இப்ராஹீமே, நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர்.
நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்திருக்கின்றோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 சூரத்து சாஃபாத் வசனம் 105 தெளிவுபடுத்துகிறான். உங்களுக்கு கனவின் மூலமாக அறிவுறுத்தப்பட்ட இந்த நரபலி கொடுக்கக்கூடிய இந்த கனவு காட்சி, அதனுடைய உத்தரவு எல்லாமே நிச்சயமாக இது ஒரு தெளிவான பெருஞ்சோதனையாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 சூரத்து சாஃபாத் வசனம் 107 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம். தமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மகன் ஆகியவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு உண்டான நினைவாகத்தான் இன்றைக்கு ஈதுல் அல்ஹா என்ற தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த தியாகத்தில் உள்ள உயிரோட்டங்களை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு செயல்படுத்துகின்ற நல்ல வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.